நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், களங்கமே வந்தாலும் குடும்ப மானம் போனாலும் பரவாயில்லை, நான் மட்டும் கள்ளக்காதலை கைவிட மாட்டேன் என்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ அந்த கள்ளக்காதலை தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்களை வெகு சீக்கிரமாக பிரிக்க உதவக்கூடிய மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த முறையை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். உங்களுக்கு கள்ளக்காதலை பிரிக்க எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள். கள்ளக்காதல் செய்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தவர்கள் தெரிந்து அதை பற்றி கேட்டு சண்டையிட்டாலும் அப்படித்தான் செய்வேன், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும். விடாப்பிடியாக கள்ளக்காதல் செய்யக்கூடிய நபர்களை பிரிக்க இதை நீங்கள் செய்தால் பலன் கைமேல் கிடைக்கும். இதை செய்வதற்கு என்ன தேவை என்றால், முதலில் ஒரு வெள்ளெருக்கன் செடிக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறிவிட்டு வெள்ளெருக்கன் செடியிலிருந்து ஒரு 2.5 அடி நீளத்திற்கு ஒரு கிளையை மட்டும் நகம்படாமல் ஒடித்து எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த அந்த வெள்ளெருக்கன் கிளையிலிருந்து பட்டையை உரித்தால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நார்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். அந்த நாரினை நீங்கள் தனியாக பிரித்து ஒரு சிறிய விளக்கில் போடக்கூடிய திரி வரும் அளவிற்கு தனியே எடுத்து வெயிலில் காய வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பட்டையை உரித்த வெள்ளெருக்கன் குச்சியை தனியாக வெயிலில் காய வைத்து விடுங்கள். அதன் பிறகு கருவூமத்தை செடியிலிருந்து ஒரு காயை பறித்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை ஒரு சிறிய கல் உரலில் போட்டு நன்றாக இடித்து அதிலிருந்து வரும் சாறை பிழிந்து எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி அதில் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளெருக்கன் நாரிலிருந்து எடுக்கப்பட்ட திரியை ஊற மறுபடியும் அதை வெயிலில் காய நன்றாக காய்ந்த பிறகு அந்த திரியை எடுத்து ஓர் மண் அகல் விளக்கில் வெள்ளாட்டு தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்திலிருந்து வெளியே வரக்கூடிய புகையை பிடிப்பதற்கு அதன் மேலே ஒரு மண் சட்டியை கவிழ்த்து வைக்க வேண்டும். மண் சட்டியை கவிழ்த்து வைத்த பிறகு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய நார் எடுக்க பயன்படுத்திய அந்த 2.5 அடி நீளமுள்ள குச்சியை 2 துண்டுகளாக இருந்தாலும் 3 துண்டுகளாக இருந்தாலும் ஒடித்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த குச்சியை தீபம் எரியக்கூடிய இடத்திற்கு நேராக மண் சட்டியின் மேலே வைக்க வேண்டும். வைப்பதற்கு முன்பாக எந்த நபர்கள் கள்ளக்காதல் செய்கிறார்களோ அந்த நபர்கள் இருவருடைய பெயரையும் கருப்பு நிற பேனாவினால் அந்த குச்சிகளில் எத்தனை குச்சி இருக்கிறதோ அத்தனை குச்சிகளிலும் இருவருடைய பெயரையும் சேர்ந்தாற்போல் பக்கம் பக்கத்தில் எழுதி நீங்கள் ஏற்றி வைத்துள்ள தீபம் அணைந்து விட்டது என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு மேலே வைத்துள்ள பெயர் எழுதப்பட்ட அந்த குச்சியை எடுத்து சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்கக்கூடிய 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய முச்சந்தி என்கின்ற இடத்தில் தரையில் போட்டு நீளமான கத்தியால் அந்த குச்சிகளை 2ஆக போகும்படி வெட்டிவிட்டு அதன் மேல் மண் போட்டு மூடிவிட வேண்டும். அதன் பிறகு வீட்டிற்குள் வந்து நீங்கள் ஏற்றிய தீபத்திலிருந்து ஒளிச்சுடருடன் சேர்ந்து வந்த புகை மண் சட்டியில் தங்கியிருக்கும். அந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய புகையில் லேசாக வேப்பெண்ணெய் கலந்து அதில் உள்ள கரியை மை போல மாற்றி வெள்ளி டப்பாவில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த மையினை எந்த 2 நபர்கள் பிரிய வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடத்தில் லேசாக இந்த மையை வைத்துவிட்டு வந்தால் போதும். அந்த கள்ளக்காதல் செய்யக்கூடிய நபர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார்கள். அவர்கள் பிரிந்த பிறகு நீங்கள் உங்கள் பக்கம் மீதம் இருக்கக்கூடிய நீங்கள் தயார் செய்த இந்த மையினை ஓடுகின்ற நீரில் நெல் பொரி, மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரை இவற்றுடன் சேர்த்து ஒன்றாக கலந்து
ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். இதை மட்டும் செய்தால் கள்ளக்காதல் செய்பவர்கள் உடம்புக்கோ உயிருக்கோ எந்த ஆபத்தும் இல்லாமல் கண்டிப்பாக பிரிந்து போய்விடுவார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.